ஐயா சுவாமி வந்து அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நெறைய பேர பாடல்கள் எழுத வச்சிருக்காரு. இன்னை வரைக்கும் சுவாமிய பத்தி நெறைய பேர் பாடல்கள் எழுதிட்டு இருக்காங்க. இந்த பாடல்கள் எழுதுறதுக்கு சுவாமி கொடுத்த முக்கியத்துவம் என்ன? சுவாமி வந்து ஒரு பாடல் விரும்பினே சொல்லலாம். அவர்ட்ட அவர் சபையில் வந்து எப்பயுமே பாடல்கள் இருக்கும். அதுவும் ஞானிகளுடைய பாடல்கள் எப்பயுமே ஒழிச்சிட்டு இருக்கும் அங்கே. அதுபோக நாமங்களும் அங்கே எப்பயுமே ஒழிச்சிக்கிட்டு இருக்கும். இது தவிர்த்து பக்தர்கள் சிலரை வந்து சாமி ஊக்குவிச்சாங்க. பாடல் எழுது எழுது, இந்த பிச்சைக்காரனை பற்றி எழுது எழுதுன்னு நிறைய பேர் ஊக்குவிச்சாங்க. இதில் பெரிய சமிச்சூரன் அவர் ஒரு 12 பாடல்கள் எழுதினார். அற்புதமான பாடல்கள். டாக்டர் டிபி மீனாட்சி சுந்தரனார் அவர் எழுதினார். அற்புதமான பாடல்கள். அவர் ஒரு 10 15 பாடல்கள் எழுதினார். அதே மாதிரி கீவா ஜெகநாதன் நூற்றுக்கணக்கான பாடல்கள் எழுதினார். ஆயிரக்கணக்கான பாடல்கள், 1300 பாடல்கள் நம்ம எழுதியிருக்காரு கீவா ஜெகநாதன். இந்த மாதிரி நிறையா பார்சாரி எழுதியிருக்காப்புல பாடல்கள். சுவாமி ஒவ்வொரு தடையும் அவர் வரும்போதெல்லாம் கேட்பார், ஹவ் யூ ரிட்டன் எனி நியூ சாங் அப்படின்னு கேட்பார். புது பாட்டு ஏதாவது எழுதியிருக்கியான்னு. ஆமாம் சாமின்னு சொன்னால் பாடும்பர், உடனே பாடணும். அந்த சில சமயங்களில் சில பாடல்கள்லாம் சாமி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் திருப்பி திருப்பி பாட வச்சு அதுக்கு சாமி அவ்வளோ உற்சாகமாக டான்ஸ் ஆடி ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கே அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். சுவாமி கடைசி காலங்களில் வந்து ஒரு ஃபைல் போட்டு வச்சுருந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தருடைய பாடலை பாடணும்னு. அதில் கீவாஜா பாடல் இருக்கும், பெரிய சமிச்சூரன் பாடல்கள் இருக்கும், டாக்டர் டிபிஎம் பாடல்கள் இருக்கும், பார்சாரதி பாடல்கள் இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் பாடல்களுக்கும் தனித்தனி ஃபைல் போட்டு அது குறிப்பிட்ட பாடல்கள் மட்டும் எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து சாமி சுற்றி உள்ளவங்க கையில் கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி யார் பாடல்னு அவங்க கேட்பாங்க, சாமி சொல்லுவார், அவங்க பாடல்களாக அன்றைக்கி பாடணும். சில சமயங்களில் யார் பாடல்களும் இருக்காது, சாமி யாரையாவது ஒருத்தரை விட்டு நாம மட்டும் சொல்லுவார். இன்னும் சில சமயங்களில் வந்து அங்கே உள்ள சில நல்ல பாட தெரிஞ்சவங்களை வந்து குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணான்னு சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் எழுதின பாடலை பாட சொல்லுவார். இன்னும் சில சமயங்களில் வந்து அங்கே சாமி சுற்றி இருக்கிறவங்களை வந்து காஞ்சி மகாபெரியவர் எழுதின ஒரு பாட்டை ஒன்று பாட சொல்லுவார். இப்படி நிறைய பாடல்கள். கடைசி காலங்களில் வந்து சுவாமி வந்து சிவபுராணத்தை வந்து பாட சொன்னார். தினப்படி பாட சொன்னார். தினப்படி அதுவும் திரும்ப திரும்ப பாட சொன்னார். இந்த மாதிரி எப்பயுமே சாமியினுடைய சபைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடல், இசை, அருள், அன்பு, ஆண்டவனுடைய அத்தனை விதமான அம்சங்களையும் அங்கே காட்டிடுவார். அந்த சபை என்றைக்குமே வந்து ஒரு தெய்வீக சபையாக தான் இருந்தது. அதில் பாடல்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் அதுக்கப்புறம் நிறையா பேர் பாடல்கள் எழுதுனாங்க, நிறையா புக்கு போட்டாங்க. ஆனால் சாமிக்கு பிடித்த பாடல்கள்னு கொஞ்சம் தான் இருந்தது. ஒருத்தரை பற்றி சொல்லும்போது சாமி அவன்கிட்ட பார்த்து சொல்கிறாரு, இந்த பிச்சைக்காரர் தினமும் பாடலை பாட சொல்கிறாரு, ஏன்னா அந்த பிச்சைக்காரர் தினமும் உன்னை நினைக்கிறாருன்னாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த ஆளுக்கு அப்போ. ஸோ இந்த மாதிரி பாடல்களை வச்சே பக்தனை நினைக்கக்கூடிய பரமன் அவர். அதனால் பாடல்களுக்கும் சுவாமிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு உண்டு.